வணக்கம். தமிழ் புத்தாண்டு பிறக்க போகிறது அல்லவா? அதனால 12 ராசிகளுக்கும் உரிய தமிழ் புத்தாண்டு பலன்களை சுருக்கமாகவும் சுவையாகவும் சொல்லலாம்னு நினைக்கிறேன். முதலாவது மேசராசி. மேசராசி தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும்? லாபம் அதிகமா இருக்கும். அந்நியர்களால் லாபம், வெளிநாட்டு லாபம் இருப்பதுடன் செலவு அதிகமாக இருக்கும். வார்த்தை பிரயோகங்களில் கவனமாக இருக்க வேண்டும். பொருளாதார விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாத முதலீடுகளை செய்துவிடக் கூடாது. இளைய சகோதர சகோதரிகளிடத்தில் கவனமாக இருக்க வேண்டும் அல்லது அவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். பிள்ளைகளிடம் கருத்து வேறுபாடு தோன்றி மறையலாம் அல்லது பிள்ளைகளினுடைய உடல் நலம் சிறிது பாதிக்கப்பட்டு தேறி வரலாம். திருமண விஷயங்கள் நன்றாக இருக்கும். நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் ஒரு பகிரத முயற்சிக்கு பிறகு கைகூடும், கட்டாயம் கைகூடும். ஆனால் கொஞ்சம் முயற்சி அதிகமாக இருந்தால்தான் அது சித்திக்கக்கூடியதாக இருக்கிறது. பொருளாதார விஷயங்களிலும் மற்ற விஷயங்களிலும் கவனமாக இருக்க வேண்டும். ஜாமீன் கையெழுத்து போடுவது, சாட்சி சொல்வது இது இருக்கக்கூடாது. ஏனால் வம்பு வழக்குகளில் சிக்கக்கூடிய வாய்ப்புகள் தென்படுகிறது. ஜூன் மாதம் 8ஆம் தேதி வரை தங்களுடைய உடல் நலனை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீர்கள் மேசராசிக்காரர்கள். அடுத்து ரிஷபராசிக்காரங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு லாபம் அதிகமாக இருக்கிறது. தொழில் மாற்றம், வீடு மாற்றம், வாகன மாற்றத்திற்குரிய வாய்ப்புகள் தென்படுகிறது. கடன் சுமைகள் குறையும், நோய் நொடிகள் குறையும், வம்பு வழக்குகள் குறையும். மனச்சஞ்சலங்கள் வந்தாலும் உடனே தீர்ந்துவிடும். தனவரவு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. ரிஷபராசிக்காரர்கள் நன்றாக சந்தோஷமாக இருக்கலாம். தனவரவு, செல்வாக்கு, சொல்வாக்கு கூடும். கடன் சுமைகள் குறையும், நோய் நொடிகள் குறையும், வம்பு வழக்குகள் குறையும். மனச்சஞ்சலங்கள் வந்தாலும் அவைகளெல்லாம் நீங்கிவிடக்கூடியதாக காலகட்டமாக இருக்கிறது. பிள்ளைகளுடன் கருத்து வேறுபாடு தோன்றி வாய்ப்பு இருக்கிறது. எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். அல்லது பிள்ளைகளினுடைய உடல் நலம் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். தொழில் மாற்றம், வீடு மாற்றம், வாகன மாற்றம் எல்லாம் உண்டு ரிஷபராசிக்கு. அடுத்து மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கும் வேலையில் மாற்றம் சம்பவித்திருக்கிறது. சம்பவிக்காவிட்டால் வேலையில் மாற்றம் கூடிய சீக்கிரத்தில் நிகழும். தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் தோன்றுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கிறது. அல்லது நீங்கள் பின்பற்றக்கூடிய மத விஷயங்களை தவிர பிற மதங்களின் மேல் ஆர்வம் கொண்டிருப்பதற்கு வாய்ப்புகள் தென்படுகிறது. உங்களுடைய முயற்சிகளுக்கு இருந்த தடைகள் எல்லாம் நீங்குகிறது. உங்களுடைய பிள்ளைகளினுடைய நலம் மேலோங்குகிறது. வாழ்க்கை துணையினுடைய நலம் மேலோங்குகிறது. நீங்க நினைத்த காரியங்கள் எல்லாம் கடினமான முயற்சிகளுக்கு பிறகு நடந்தேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை மிதுன ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். கடினமான முயற்சி செய்து நீங்கள் எண்ணியதை எண்ணியாங்கு எய்தலாம். பிள்ளைகள் நல்வாழ்வு பெறுவார்கள். திருமண விஷயங்கள் கைகூடி வரும். திருமண ஏற்பாடுகள் எல்லாம் கைகூடி வரும். பிள்ளைகள் நன்றாக வாழ்வார்கள். அனைத்தும் சுகமாக இருக்கிறது. அடுத்து கடகராசி. கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமச்சனி விலகிருச்சுங்கிற மூச்சு விடுவதற்குள் 8ல் ராகுவும் 2ல் கேதுவும் வருகிறார்கள். 8ஆம் இடத்தில் உள்ள ராகு நல்ல வேளையாக வியாழனால் பார்க்கப்பட போகிறது. ஆனால் 2ல் உள்ள கேது சுபகிரகங்கள் பார்வையில்லாமல் இருப்பதால் நீங்கள் சிறிது விஷக்கடியினால் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் தென்படுகிறது. வார்த்தை பிரயோகங்களினால் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. பொருளாதார விஷயங்களினால் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். கடகராசிக்காரர்கள் சுப செலவுகள் அதிகமாக தென்படுகிறது. சிலர் வீடு வாகனங்கள் எல்லாம் வாங்குவீர்கள். உங்களுடைய கடன் சுமைகள், வம்பு வழக்குகள் எல்லாம் கடினமான முயற்சிகளுக்கு பிறகு கைகூடும். மனச்சஞ்சலங்கள் திடீர் என்று வந்து குரு பகவான் பார்வையினால் அவை நீங்கப்பட்டுவிடும். ஏனால் உங்களுடைய 8ஆம் இடத்தில் உள்ள ராகுவை குரு பகவான் பார்க்கிறார். அதனால் ராகு பகவானால் மனச்சலனங்கள் வந்தாலும் குரு பகவான் பார்வையினால் வரக்கூடிய மனச்சஞ்சலங்கள் அனைத்தும் நீங்கிவிடும். 9ஆம் இடத்தில் உள்ள குருவின் காரணமாக, சனியின் காரணமாக தந்தையாருடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம்.
கருத்து வேறுபாடு ஏற்படவில்லை என்றால் தந்தையாரனுடைய உடல் நலம் பாதிக்கப்படலாம். உங்களுடைய லாபங்கள் கடினமான தடைகளுக்கு பிறகுதான் சித்திக்கும். எடுத்த உடனேயே லாபங்கள் வராது. இளைய சகோதரர்கள் விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். கடன் தொல்லைகள், நோய் நொடிகள், வம்பு வழக்குகள் அனைத்தும் கடினமான முயற்சிகளுக்கு பிறகுதான் கைகூடும். ஏனென்றால் உங்களுடைய அந்த 6ஆம் இடத்தை சனி பகவானும் பார்க்கிறார், வியாழ பகவானும் பார்க்கிறார். அதனால கடன் நிவாரணம், நோய் நிவாரணம், வம்பு வழக்குகள் நிவாரணம் எல்லாம் வந்து கடினமான முயற்சிகளுக்கு பிறகு தீரும். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதான் கடக ராசிக்காரங்கள். ஏன்னா 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்குது, 8ஆம் இடத்துல ராகு இருக்குது. அதனுடைய பார்வைகளும் இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் பதிகிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாகத்தான் இருக்க வேண்டும் கடகராசிக்காரர்கள் இந்த வருடம் முழுவதும். அடுத்து சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரங்க கடகராசிக்காரங்களை விட அதிகமான எச்சரிக்கையோடு இருக்கணும். ஏன்? அவங்களுக்கு அஷ்டமச்சனி நிலவுகிறது. 7ஆம் இடத்தில் ராகு பகவான் வந்து கொலுவீட்டு இருக்கிறார். ஆக இந்த சிம்மராசிக்காரர்கள் தங்களை சுற்றியுள்ளவர்களினால் மனச்சஞ்சலங்களுக்கு ஆளாவார்கள். தங்களை சுற்றி உள்ளவர்களினால் மனச்சஞ்சலங்களுக்கு ஆளாவார்கள். தங்களை சுற்றி உள்ளவர்களினால் அவர்களுடைய வேலைப்பளு அதிகரிக்கும். வேலையிலேயே பிரச்சனைகள் தங்களை சுற்றியுள்ளவர்களால் வரலாம். தங்களை சுற்றி உள்ளவர்களால் தங்களுக்கு அவமானங்களும் பிரச்சனைகளும் ஏற்படலாம். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கணவனோ அல்லது மனைவியோ வெளியூரில் சென்று வேலை பார்க்கக்கூடிய காலமாக இருக்கிறது. உள்ளூரிலேயே இருந்தால் சிறிது கருத்து வேறுபாடுகள் தோன்றும். தனவரவு நன்றாகத்தான் இருக்கிறது, அதை பற்றி கவலை இல்லை. கடினமான முயற்சிகளுக்கு பிறகுதான் அது வரும். பிறகு உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை வியாழ பகவான் பார்ப்பதால் உங்கள் முயற்சிகள் பலிதமாகும். உங்களுடைய 5ஆம் இடத்தை சனி பகவானும் குரு பகவானும் பார்ப்பதால் சிம்மராசிக்காரர்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளால் பிரச்சனைகள் வந்து சரியாகும், அல்லது உங்களுக்கு பிள்ளைகளுக்கு பிரச்சனைகள் வந்து சரியாகக்கூடிய நிலைமையில் இருக்கிறது. மொத்தத்தில் சிம்மராசிக்காரர்களும் மிகவும் கவனமாக எதிர்கொள்ள வேண்டிய ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்கிறது. கன்னிராசிக்காரர்கள். கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கிறது என்றால், 7ஆம் இடத்தில் வரக்கூடிய சனி பகவானால் உங்களுக்கு நண்பர்களால் பிரச்சனைகள், உங்கள் கணவன் மனைவியருடைய கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். அது ஒரு பக்கம். 6ஆம் இடத்தில் உள்ள ராகு பகவானால் வரக்கூடிய வம்பு வழக்குகள், நோய் நொடிகள் அனைத்துமே தீரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. என்னால் ராகு பகவான் 3, 6, 11 இருப்பது நல்ல பலன்களை தரும். அதே சமயத்தில் உங்களுடைய ராசியிலேயே இருந்து உங்களுக்கு தேவையற்ற பதட்டத்தையும் மனச்சஞ்சலத்தையும் ஏற்படுத்தக்கூடிய கேது பகவான் 12ஆம் இடத்துக்கு போவதால் தேவையற்ற செலவுகளை உண்டு பண்ணுவார். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு தொழில் சம்பந்தமான இடமாற்றங்கள் வருவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கிறது. அது நல்ல மாற்றங்களாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது, ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய தனஸ்தானம், வாக்குஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் உங்களுடைய செல்வாக்கு சொல்வாக்கு உயரும். உங்களுடைய 4ஆம் இடத்தை சனி பகவானும் குரு பகவானும் பார்ப்பதால் வீடு வாகனங்கள் விஷயமாக தடைகள் ஏற்பட்டு சரியாகும். உங்களுடைய 6ஆம் இடத்தில் வரக்கூடிய ராகு பகவானால் உங்களுடைய எதிர்ப்புகள் விலகுவதுடன் நோய் நொடிகள் எல்லாம் தீரும். ஏனால் குரு பகவானும் பார்க்கிறார். ஆக கன்னிராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை துணை விஷயத்தில் கருத்து வேறுபாடு ஏற்படாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். நண்பர்கள் விஷயத்தில் கருத்து வேறுபாடு ஏற்படாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். பார்ட்னர்ஷிப் விஷயத்தில் கருத்து வேறுபாடு ஏற்படாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். வீண் செலவுகள் செய்யக்கூடிய காலமாக இருப்பதால் செலவு செய்யும் பொழுது ஒரு முறைக்கு 2 முறை பரிசோதனை செய்து செலவுகள் செய்ய வேண்டும். மற்றபடி தனவரவு நன்றாக இருக்கிறது. சுகஸ்தானம் நன்றாக இருக்கிறது. சனி பகவானும் குரு பகவானும் பார்ப்பதால் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் உடனே மகிழ்ச்சி அடையக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. வீடு வாகனங்களில் பிரச்சனைகள் வந்தாலும் அதுவும் சரியாகிவிடக்கூடிய காலமாக இருக்கிறது. நோய் நொடிகள் எதிர்ப்புகள் அனைத்துமே ராகு பகவானால் விலகக்கூடியதாக இருக்கிறது. குரு பகவான் பார்ப்பதினால் அது மேலும் சிறப்படையும். அடுத்து துலாம் ராசிங்க. துலாம் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார். 6ஆம் இடத்தில் உள்ள சனி பகவானால் நீங்கள் எதிர்ப்புகளை எல்லாம் வெல்வீர்கள். உங்களுடைய எதிரிகள் பலமிழந்து விடுவார்கள். 11ஆம் இடத்துல வரக்கூடிய கேதுவினால் உங்களுக்கு லாபம் அதிகமாக இருக்கும். நல்ல வேளையாக உங்களுக்கு 9ஆம் இடத்திற்கு குரு வருகிறார்.
9ஆம் இடத்தில் உள்ள குரு அற்புதமானவர். அற்புதமான யோகங்களை எல்லாம் உங்களுக்கு செய்ய போகிறார். உங்களுக்கு பதவி உயர்வு வருவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கிறது. உங்கள் ராசியவே குரு பகவான் பார்ப்பதால் உடல் பொலிவும் உள்ள பொலிவும் ஏற்படும். உங்களுடைய 3ஆம் இடத்தை சனி பகவானும் குரு பகவானும் பார்ப்பதால் முயற்சிகள் ஆரம்பகால முட்டுக்கட்டைக்கு பின்பு பலிதமாகும். 5ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பதால் நீங்கள் புதுமையாக சிந்தித்து, அது குரு பகவானுடைய பார்வையுடன் இருப்பதால் புதுமையாக சிந்தித்து வெற்றி பெறுவீர்கள். உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் புதுமையாக செல்லும், அதில் வெற்றி அடைவீர்கள். உங்களுடைய பிள்ளைகளினுடைய புகழ் அதிகரிக்கும். உங்களுடைய திருமண விஷயமாக எந்த முயற்சிகள் எடுத்தாலும் அதை தைரியமாக செய்யலாம். ஆக அற்புதமான காலகட்டம் துலாம் ராசிக்கு. விருச்சிக ராசிக்கு 5இல் சனி 8இல் குரு. 5இல் சனி இருப்பது பிள்ளைகளினுடைய உடல் நலனை பாதிக்கும். பிள்ளைகளுக்கு சிறிது சிறிது தொந்தரவுகள் வரலாம். ஏனென்றால் 5ஆம் இடத்துக்குரியவும் 8ஆம் இடத்தில் மறைவதால் உங்கள் பிள்ளைகளினுடைய உடல் நலனை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். உங்களுடைய பிள்ளைகளினால் நீங்கள் மனச்சஞ்சலங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் உள்ளாக நேரிடலாம். உங்கள் தனஸ்தானாதிபதி 8ஆம் இடத்தில் போய் மறைவதால் பொருளாதார விஷயங்களில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தேவையில்லாமல் ஏதேனும் ஒன்றில் முதலீடு செய்வதற்குரிய வாய்ப்புகள் உங்களை இழுத்து கொண்டு செல்லும். நீங்கள்தான் மனதை அடக்கி சரியான முறையில் செலவு செய்வதற்கு பழக வேண்டும். உங்கள் 4ஆம் இடத்தில் வரக்கூடிய ராகுவினால் அது வியாழன் பார்வையுடன் 4ஆம் இடத்தில் வருகிறது. அதான் முக்கியம், ரெண்டையுமே கவனிக்கணும். 4ஆம் இடத்தில் வரக்கூடிய ராகுவினால் நீங்கள் வீடு மாற்றம், வாகன மாற்றம் எல்லாம் செய்வீர்கள். அல்லது உங்களுடைய வீட்டை புத்தம் பொலிவுடையதாக மாற்றுவதற்கு முயற்சி செய்வீர்கள். 10ஆம் இடத்திற்குரிய கேதுவினால் உங்களுடைய வேலையில் மாறுதல் வருவதற்குரிய வாய்ப்புகள் தென்படுகிறது. உங்களுடைய தனஸ்தானத்தை, விருச்சிக ராசிக்காரனுடைய தனஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுகிறார், வியாழ பகவானும் பார்வையிடுகிறார். ஆதலால் உங்களுடைய பொருளாதார வரவுகள் ஆரம்பகால இடர்களுக்கு பின்னால் கையில் வந்து கிடைக்கும். ஆரம்பகால இடர்களுக்கு பின்னால் கையில் வந்து கிடைக்கும். நீங்கள் நிறைய சுப செலவுகளை செய்யலாம். ஆனால் செலவு செய்யும் பொழுது மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் தனஸ்தானாதிபதி 8இல் மறைகிறார். ஆக சுப செலவுகளை செய்வீர்கள், கவனமாக செய்ய வேண்டும். பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அலுவலகங்களில் பணிபுரிபவர்கள் தங்களது பதவிக்கு ஏதேனும் ஆபத்து வராமல் எச்சரிக்கையுடன் பார்த்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி விஷயங்கள் நினைவூட்டுவது என்னுடைய தார்மீக கடமை என்று நினைவூட்டுறேன், வேற ஒன்றும் கிடையாது. அடுத்து தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும்? தனுசு ராசிக்காரர்கள் 4ஆம் இடத்தில் சனி பகவான் வந்து இருப்பதாலும், 7ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பதாலும், 3ஆம் இடத்தில் வரக்கூடிய ராகு பகவான் இருப்பதாலும், 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் இருப்பதாலும் என்னென்ன விளைவுகள் எதிர்பார்க்கலாம்? 4ஆம் இடத்து சனி வீடு மாற்றம், வாகன மாற்றம், வீடுகள் பராமரிப்பு, வாகன பராமரிப்பு, தாயாரனுடைய உடல் சம்பந்தமான செலவுகள், குறித்த நேரத்தில் உணவு உண்ண முடியாத அளவுக்கு வேலைப்பளு கூடுதல் அவ்வளவும் ஏற்படும். தனுசு ராசியை சனி பகவானும் பார்த்து வியாழ பகவானும் பார்ப்பதால் எவ்வளவுதான் உளச்சோர்வு அடைந்தாலும் உள்ளச்சோர்வு அடைந்தாலும் 7ஆம் இடத்தில் உள்ள குரு பகவான் பார்வையினால் உடனே புத்துணர்ச்சி பெற்றுவிடுவீர்கள். 7இல் உள்ள குருவினால் உங்களுடைய புகழ் அதிகரிக்கும். வெளிவட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்குகள் அதிகரிக்கும். உங்களது முயற்சிக்கு ஏற்பட்டிருந்த தடைகள் நீங்கும். இதுநாள் வரை ஏற்பட்டிருந்த தடைகள் நீங்கும். 9ஆம் இடத்தில் உள்ள கேதுவின் காரணமாக தந்தையாரை விட்டு பிரிந்து வெகு தூரம் சென்று பணியாற்றக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம். ஒரே இடத்திலேயே இருந்தால் தந்தையாருடன் சிறிது கருத்து வேறுபாடுகள் தோன்றலாம். பக்தி மார்க்கத்தில் உங்களுடைய எண்ணம் மேலோங்கி நிற்கும். இது தனுசு ராசிக்காரர்களுக்கு. மகர ராசிக்காரர்களுக்கும் இப்பந்தான் 7.5 சனியிலிருந்து விடுபட்டோம் என்று நினைப்பதற்குள்ளாகவே 2இல் ராகு 8இல் கேது பகவான் வந்து தங்களுடைய பலன்களை தரப்போகிறார்.
3ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பது உங்களுடைய முயற்சிக்கு வலு சேர்க்கத்தான் செய்யும், உங்கள் முயற்சிக்கு வலு சேர்க்கும். ஆனால் 2இல் உள்ள ராகு உங்களுக்கு பொருளாதார தடையை ஏற்படுத்தும், உங்களுடைய வார்த்தை பிரயோகங்களினால் உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும். நல்ல வேளையாக குரு பகவானும் பார்ப்பதால் நீங்களாக ஏற்படுத்தி கொண்டிருந்த வார்த்தை பிரயோகத்தினால் வரக்கூடிய சிக்கல்களும் வருமானத்திற்குரிய சிக்கல்களும் வந்து விலகிவிடும். வார்த்தையினால் வரக்கூடிய சிக்கலும் வரவினால் வரக்கூடிய சிக்கலும் வந்து விலகிவிடும். ஆனால் 8ஆம் இடத்தில் ஒரு கேது பகவான் இருக்கிறாரே, அதனால விஷக்கடிகள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். விஷக்கடிகள் வரலாம், ஃபுட் பாய்சனிங் வரலாம். உங்களுக்கு 6ஆம் இடத்திற்கு குரு பகவான் செல்கிறார். 12ஆம் இடத்துக்குரியவன் 6ஆம் இடத்திற்கு செல்வதும் 3ஆம் இடத்துக்குரியவன் 6ஆம் இடத்திற்கு செல்வதும் நல்லதுதான். கெட்டவன் கெட்டிடில் கீட்டிடும் ராஜயோகம். ஆதலால் கேது பகவான் ராகு பகவானுடைய சஞ்சாரத்தின் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பழக வேண்டும். விஷக்கடிகள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவுகளை மட்டுமே சேர்க்க வேண்டும். உங்களுக்கு தனவரவில் ஏற்படக்கூடிய ஆரம்பகால சிக்கல்களை குரு பகவான் தீர்த்து வைப்பார். தனவரவுகள் சிறிது இடையூறுகளுக்கு பிறகு உடனே வந்து சேரும். உங்களுடைய விரயஸ்தானத்தை சனி பகவானும் குரு பகவானும் பார்ப்பதால் வேண்டாத செலவுகளையும் செய்வீர்கள், வேண்டிய சுப செலவுகளையும் செய்வீர்கள். 2க்குமே வாய்ப்பிருக்கிறது. ஆனால் நீங்கள் தான் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் உங்களுடைய வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் உங்களுக்கு அமைதியும் ஆனந்தமும் புகழும் எதுவும் நிகழும். அமைதியும் ஆனந்தமும் புகழும் கூடும். இதுதான் மகர ராசிக்காரர்களுக்கு. அடுத்து கும்ப ராசிக்காரர்களுக்கு இப்பத்தான் ஜென்ம சனி விலகுச்சே என்று பெருமூச்சு விடுவதற்குள் ஜென்மத்திலேயே ராகு பகவான் வந்து உட்கார்ந்து கொண்டு உங்களுக்கு படபடப்பையும் எதையும் ஒரு முறைக்கு இருமுறை செய்யத்தக்கதான ஒரு மனநிலையும் உண்டாக்கி கொடுப்பார். ஆனால் உங்கள் ராசியையே குரு பகவானும் பார்ப்பதால் அனைத்துமே தீர்க்கப்பட்டு விடும். உங்கள் மனப்பதட்டத்தின் காரணமாகவும் உடல் பதட்டத்தின் காரணமாகவும் நீங்கள் செய்யக்கூடிய தவறுகள் உடனுக்குடன் சரி செய்யப்பட்டு விடும் குரு பகவானால். சந்தோஷம்தானே? மனப்பதட்டமும் உடல் பதட்டமும் இருக்கத்தான் செய்யும். நீங்கள் ஒன்றை நினைத்து ஒன்றை செய்வீர்கள். ஒரு இடத்துல போக நினைச்சு இன்னொரு இடத்துக்கு போவீங்க, ஞாபக மறதியெல்லாம் இருப்பீங்க. ஆனால் குரு பகவான் பார்ப்பதால் அனைத்திலிருந்தும் உடனே மீண்டு விடுவீர்கள். 2ஆம் இடத்தில் உள்ள சனி பகவானால் பொருளாதாரத்தில் கவனமாக இருக்க வேண்டும். தேவையான செலவுகளை செய்யக்கூடாது. பண வரவு தடைப்படுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கிறது. 2இல் சனி பகவான் இருப்பதால் தங்களுடைய உடல் நலனை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். அடிக்கடி மனச்சஞ்சலங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுடைய லாபஸ்தானத்தை சனி பகவானும் பார்க்கிறார், குரு பகவானும் பார்ப்பதால் லாபம் நன்றாக இருக்கிறது. 7ஆம் இடத்தில் வரக்கூடிய கேதுவினால் உங்களை சுற்றி உள்ளவர்களிடம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வெளுத்ததெல்லாம் பால் என்று எல்லோரையும் நம்பிவிடக்கூடாது. பார்ட்னர்ஷிப் விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். சுற்றத்தார் விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். வாழ்க்கை துணையினுடைய உடல் நலத்தில் கவனமாக இருக்க வேண்டும். இவ்வளவும் 7ஆம் இடத்தில் வரக்கூடிய கேது பகவானை எண்ணி சொல்கிறேன். உங்கள் ராசியிலேயே உள்ள ராகு பகவானால் பதட்டம் ஏற்பட்டாலும் மனச்சஞ்சலங்கள் ஏற்பட்டாலும் அவை குருவினுடைய பார்வையினால் தீர்க்கப்பட்டுவிடும். 2ஆம் இடத்தில் வரக்கூடிய சனி பகவானால் நீங்கள் ஒன்றை பேச நினைத்து மற்றொன்றை பேசி சிக்கலில் மாட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. தனவரவு தடைப்படுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கிறது. கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். கும்பராசி முடிந்தது. அடுத்தது மீனராசி. மீனராசி ராசியிலேயே சனி பகவான் இருக்கிறார். 12ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார். 6ஆம் இடத்தில் கேது இருக்கிறார். 6ஆம் இடத்தில் உள்ள கேது பகவானால் உங்களுடைய எதிர்ப்புகள் குறையும், நோய் நொடிகள் எல்லாம் குறையும், கடன் சுமையெல்லாம் குறையும். 12ஆம் இடத்தில் உள்ள ராகு பகவானால் செலவுகள் அதிகரிக்கும். அதே சமயத்தில் அந்த 12ஆம் இடத்தை குரு பகவானும் பார்ப்பதால் அந்த செலவுகள் நல்ல செலவுகளாக இருக்கும். நீங்கள் வெளிநாடு செய்வதற்கு ஏதேனும் முயற்சிகள் செய்தால் வெளிநாடு செய்வதற்குரிய முயற்சிகளை செய்து கொள்ளலாம். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம்
ஆரம்பகால தடைக்கு பின்னரே நடந்து சேரும். ஆரம்ப காலத்துல முயற்சிக்கு தடை வருதுன்னு சொல்லி பயப்படக்கூடாது. ஆரம்ப காலத்துல தடை வந்து பிறகு சுபமாகும். மீனராசிக்காரங்களுக்கு சொல்றேன், உங்களுடைய முயற்சிகளுக்கு ஆரம்ப காலத்தில் முட்டுக்கட்டைகள் வந்து பிறகு ஆறில் உள்ள கேது பகவானால் அனைத்துமே நீங்கப்பட்டு விடும். உங்களுடைய 8ஆம் இடத்தை கேது பகவான் பார்ப்பதால், இது குரு பகவான் பார்ப்பதால் உங்களுடைய மனச்சஞ்சலங்கள் எல்லாம் குறையும். நீங்கள் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். தோல்விகளில் இருந்து வெற்றி பெறுவீர்கள். மனச்சஞ்சலங்கள் குறையும். உங்களுடைய 10ஆம் இடத்தை சனி பகவானும் பார்க்கிறார், குரு பகவானும் பார்ப்பதால் வேலைப்பளு அதிகரிக்கும். ஆனால் அது நல்லதை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். என சனி பகவானும் பார்க்கிறாரு, குரு பகவானும் பார்க்கிறார். அதனால வேலைப்பளு அதிகரிக்கும். வேலைப்பளு அதிகரிக்கிறேன் என்று பயப்பட வேண்டாம். வரக்கூடிய வேலையெல்லாம் இழுத்து போட்டுக்கொண்டு செய்யுங்கள். அது பலன் கொடுக்க ஆரம்பிக்கும். 4ஆம் இடத்தில் உள்ள குரு பகவானால் உங்களுக்கு நினைத்த நேரத்தில் சாப்பிட முடியாமல் போய்விடும். உறவினர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உறவினர்களால் உங்களுக்கு சிறிது சிறிது தொந்தரவுகள் வர வாய்ப்பு இருக்கிறது. தாயாரினுடைய உடல் நலத்தையும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் மீனராசிக்குரியது. மீனராசிக்காரர்களுக்கு குறிப்பாக சொல்ல வேண்டியது, ஆரம்ப கால முயற்சியில் வரக்கூடிய தடைகளை எண்ணி உங்களுடைய முயற்சியை கைவிட்டு விடக்கூடாது. தொடர்ந்த முயற்சியினால் பலன் உண்டு. நன்றி.